ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப சுவையுள்ள ஒரு வேர்க்கடலை சாதம் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை சாதத்தை நீங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாகவும் அவங்களுக்கு ஹஸ்பண்டை கட்டி கொடுக்கலாம், இல்லை நீங்களும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். சில குழந்தைங்க சப்போஸ் வேர்க்கடலை சாப்பிட்னாலும் இதில் அந்த வேர்க்கடலை ஸ்மெல்லே வராது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வேர்க்கடலை சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய கடாயில் ஒரு 1/4 கப்புக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடவே 4-5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு, இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் மாதிரி, இப்போ எண்ணெய்லாம் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய கடலை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இதை வறுத்தேன். வறுத்த பிறகு நான் அந்த 1/4 கப்புக்கு தேங்காய் துருவில் நான் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்ட நார்மல் வேர்க்கடலாம் இருந்ததுன்னா நீங்கள் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு சேர்த்து ஓரளவு நல்லா வறுத்த பிறகு நீங்கள் இந்த ட்ரை சில்லியும் எள்ளையும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த எள்ளு நல்ல ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்த பிறகு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப மையாக நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலையும் எள்ளும் ஒரு மாதிரி எண்ணெய் வாசம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக கொரன்னு மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய்யை சேர்த்துருக்கேன். ஸோ நெய் லைட்டாக சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஓரளவு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் நான் சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இது எல்லாமே லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கை நிறைய கருவேப்பிலை நம்ம சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்புங்க ஓரளவு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே 2 கப்பு நல்ல ஆறின சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் பண்ணின இந்த பவுட்ரு 3 கப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னோடய கடாய் இப்போ சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 கப்பு சாதம் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக இருக்கும். அதனால் நான் கரெக்டாக பார்த்துக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அந்த வேர்க்கடலை பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இதற்கு சப்போஸ் நீங்கள் காரம் குறவாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் குறவாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பவுடர் ஐயோ மீந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதட்டப்படாமல் அது ஒரு சின்ன டப்பாவில் கண்ணாடி கிளாஸில் அந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கெட்டு போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு அவ்வளோதாங்க, நம்முடைய வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையாகவே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இது ஆஃபீஸ் நேரத்தில் காலையில் கிடுகிடுன்னு பண்ணணும்னா சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த வேர்க்கடலை பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சாதம் மட்டும் வச்சு இதை கிளறி டக்குன்னு பண்ணிட்டு கொடுத்துடலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம், நீங்களும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசிச்சு ரசிச்சு சமைங்க, ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.